வணக்கம்மா. இன்னைக்கு வந்து ரீவால்யூஷனுக்குள்ள ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அதாவது பேப்பர் காப்பி வந்து இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு அப்புறம் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லி டோட் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 10 மணிக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஸ்கேன் காப்பி வரும், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாஸ் ஆகிற பாசிபிலிட்டி இருந்தால் நீங்கள் வந்து திருப்பியும் ரீவால்யூஷனுக்கு அப்ளை பண்ணணும். அதுக்காண்டி நான் உங்களுக்கு அப்டேட் சொல்ல வந்திருக்கேன். இன்னொன்று வந்து என்னென்னா, நிறைய பேர் வந்து மேம் ஏன் லைவ் வரலை, டெய்லி வருவீங்க ஏன் வரலன்னு கேட்டிருந்தீங்க. இன்னொன்று வந்து என்னென்னா, மேம் நீங்கள் ஸ்டெனோ ஃப்ரீ கிளாஸ் வந்து போடுறேன், நீங்கள் போடவே இல்லைன்னு நிறைய மெசேஜ் நிறைய கமெண்டில் சொல்லியிருக்கீங்க. இன்னொன்று வந்து கிளாஸ் அப்டேஷன் ஒரு 4 லெசன் வரை நடத்திட்டு ஏன் மேம் நடத்தலை அப்படின்னும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எல்லாத்துக்கும் ஒரே பதில், நிறைய வேறு இன்ஸ்டியூட்டில் இருந்து நிறைய மிரட்டுறாங்க, நிறைய ஃபோன் கால் மூலமாகவும் சரி, நேரில் வந்தும் சரி நிறைய மிரட்டுறாங்க. ஸோ வந்து ஃப்ரீ கிளாஸ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லியும் மிரட்டுறாங்க. இன்னொன்று முக்கியமாக வந்து என்னென்னா, அப்டேஷன் கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய மிரட்டல் வருது. ஸோ அதை வந்து நாங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணணுங்கிறது தெரியலை. அதனால தான் வந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வர்றதை மட்டும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்கோம். பட் ஆனால் அது வந்து எந்த அளவில் வந்து அவங்க அப்டேஷன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியலை. பட் ஆனால் வந்து ஒரு லேடியாக ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறோம். இவ்வளோ எதிர்ப்பு வருங்கிறது வந்து உண்மையிலே நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. இது நானும் இல்லை, இன்னொரு 2-3 இன்ஸ்டியூட் இருக்காங்க. அவங்களையும் ஃபுல்லாகவே அப்படி தான் பண்ணி தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத இது ஃபேஸை காட்டிலாம் போடுறீங்க அப்படின்னு, ஃபேஸை காட்டாமல் ஏகப்பட்ட சேனலில் நிறைய அப்டேஷன் கொடுக்குறாங்க. அவங்கள போய் கேளுங்கன்னா அவங்கள நாங்கள் கேட்க முடியாது, நீங்கள் தானே போடுறீங்க அப்படிங்காங்க. எந்த விதத்தில் வந்து பொய்யான தகவலை பரப்பினா பரவாயில்ல, உண்மையான தகவலை பரப்பினால மட்டும் வந்து இப்படி மிரட்டுறீங்களா என்னங்கிறதும் தெரியலை. பட் இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. அப்டேஷன் வந்து அப்டேஷன் வந்து கொடுக்கக்கூடாதுங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து நிறைய பேர் வந்து கன்சர்னோட சொல்கிறாங்க. சில பேர் வந்து என்னென்னா, நிறைய பேர் வந்து இந்த மேம் நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் ஃபீஸ் வச்சு நடத்துங்க அப்படிலாம் சொல்லி கன்சர்ன் மூலமாக சொல்கிறாங்க. அதெல்லாம் கூட வந்து என்னென்னா, சரி ஓகே, அதை கூட ஏற்றுக்கிற இதில் இருக்குது. அந்த மிரட்டிக்கிட்டு நம்மள்கிட்ட சொல்கிறது வந்து எந்த அளவில் வந்துன்னு தெரியலை எனக்கு. நிறைய டிஎன்பிசி கோச்சிங்னே எடுத்திங்கன்னா, வீட்டுக்கு வீடு பசங்க பாஸ் ஆன பசங்கள்லாம் யூடியூப்பில் வந்து லெசன் நடத்த தான் செய்கிறாங்க. அதை வந்து நம்ம என்னென்னு கேட்க முடியாது. நிறைய ஊருக்கு ஊர் கோச்சிங் சென்டரும் ஓப்பன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ வந்து என்னென்னா, நீங்கள் ஆன்லைனில் லெசன் நடத்த போய் டிஎன்பிசி பசங்க கோச்சிங் சென்டரை தேடி போகாமல் இல்லை, ஓகேவா? அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கோச்சிங் சென்டர் தேடி போக தான் செய்கிறாங்க, அதையும் பசங்க வந்து பார்க்க தான் செய்கிறாங்க. அதாவது ஏதாவது ஒரு டாபிக் புரியாத பட்சத்தில் மட்டும்தான் யூடியூப்பில் வருவாங்க. சில பசங்களுக்கு படிக்க வசதி இல்லைன்னா வராங்க, அது ஒன்று. ஆனால் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு இதுக்கு சொன்னால் பரவாயில்ல, அப்டேஷன் கொடுக்கக்கூடாது, அதுக்கு வந்து என்னென்ன வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணக்கூடாதோ இதை நான் மட்டும் ஃபேஸ் பண்ணலை. 2-3 யூடியூப் சேனல் லேடிஸ் நடத்துகிற இதில் வந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ணது. அது எந்த விதத்தில் வந்து அவங்க சொல்கிறாங்கன்னு தெரியல. பட்டு பரவாயில்ல, நெக்ஸ்ட் மந்த்து நோட்டிஃபிகேஷன் வரட்டும். வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல போகிறது கிடையாது, எந்த ஒரு இதுவுமே. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு வாயை திறப்போம் அப்படின்ட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன். உங்களுக்கு வந்து ஃப்ரீ கிளாஸ் வந்து ஆரம்பிக்கணுன்னு தான் எனக்குள்ள ஒரு தாட். அது வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற அளவில் வந்து ரொம்ப படுத்தி எடுத்திருக்காங்க. இது எந்த அளவுங்கிறது தெரியாது. அதுக்குள்ளே ப்ராசஸ் கண்டிப்பாக நான் வந்து பண்ணலாமா பண்ண வேண்டாமாங்கிறது நான் கரெக்டாக கேட்டுட்டு நான் கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நான் தொடர்ந்து போடுறேன். அது வர வந்து மேம் நீங்கள் சிஓஏ கிளாஸ் வந்து ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணுங்கள், நீங்கள் இப்படி சொல்லிக் கொடுங்க வைங்க அப்படின்னு சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் என்ன மட்டும் நம்பாதீங்க. ஓப்பனாக சொல்லணும்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபேஸ் தெரியாமல் யூடியூப் சேனலில் போடுறது தப்பு கிடையாது அப்படிங்காங்க. அப்படி ஃபேஸ் தெரியாமல் யாராவது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து போடுவாங்க. அவங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், அவங்க கரெக்டாக அவங்களுக்கு தொடர்ந்து போடுவாங்க. ஃபேஸை காட்டிட்டு போடுறது தான் அவங்களுக்கு பிரச்சனையே. அது எந்த அளவில் பிரச்சனைங்கிறது வந்து எனக்கு இந்த அளவு பிரச்சனை வருமா அப்படிங்கிறது கூட நினச்சி கூட பார்க்கல. நானும் சரி, மற்ற யூடியூப் சேனல்ஸும் சரி, இது வந்து நினச்சே பார்க்காத ஒன்று. ஸோ வந்து என்னை நம்பி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் உங்களை நம்பி தான் மேம் இருக்கோம் அப்படிலாம் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. சிஓஏ ஆன்லைன் கிளாஸ் உங்கள் கிளாஸுக்காக தான் வெயிட்டிங். ஷார்ட்டானுமே அந்த மாதிரி ஷார்ட்டாக நான் இன்னொரு தடவை நான் நிறைய தடவை சொல்லிட்டேன். ஸ்டாஃப் வந்து என்னோடய பசங்க, என்கிட்ட படித்த பசங்க ஆரம்பிச்சிருக்காங்க, ஓகேவா? ஆன்லைன் நீங்கள் அவங்கள்ட்ட படிக்க இஷ்டம் இருந்தால் படிங்க, அதுவுமே கம்பல் பண்ணலை நாங்கள்.
ஓகேவா? அதையும் வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுல என்ன இருக்குன்னு தெரில. இல்லைனா அவங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து எடுக்க போகிறாங்க, அவ்வளோதான். ஓகேவா? யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. நான் எல்லாருமே சொல்கிறேன், மிரட்டுறவங்க எல்லாருமே வந்து நீங்கள் அழகாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம். ஆரம்பித்து உங்கள் சைடில் உள்ளதை நீங்கள் தாராளமாக சொல்லலாம். அதனால் வந்து நீங்கள் எங்களை மிரட்டி ஒன்றும் ஆக போகிறதில்ல. பட் ஓகே, பரவாயில்ல, நீங்கள் சொல்கிறீங்க. நாங்கள் வந்து வேறு வழி இல்லாமல் கேட்டிருக்கோம், இப்போதைக்கு கேட்டிருக்கோம். நோட்டிஃபிகேஷன் வரட்டும். நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு எப்படியும் எல்லாரும் பேசுவாங்க. அதனால் எல்லார் வாயும் நம்ம அடைக்க முடியாது. ஸோ அதனால் பார்த்துக்கோம். ரீவல்யூஷனோட நான் இந்த அப்டேட்டை கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன். ஸோ எந்த மாணவர்களும் நம்ம சேனலை நம்பி நாங்கள் படிக்கோம் அப்படின்னு சொல்கிற மாணவர்கள் வந்து நீங்கள் அதை கொஞ்சம் மற்ற சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். மற்ற சேனலில் நிறைய வீடியோ இருக்குது, அதனால் நீங்கள் அதை பார்த்து படிங்க. மற்றபடி வந்து நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் சேர்றவங்க நீங்கள் தாராளமாக சேரலாம். அதை வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுக்கிறத நான் ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்க முன்னெடுத்து நடத்துகிறாங்க. அவங்க வந்து அவங்களோட இதை தான் நான் வந்து ப்ரொமோட் பண்ணுறேன்னு ஒழிய அதை யாருமே எதுவுமே சொல்ல முடியாது. அப்படி அவங்க லெசன் நடத்துகிறது ஆன்லைன்லேயுமே நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? அதுவும் வந்து நீங்கள் வேணாம் அப்படின்னா அவங்க தனியாக ஒரு சேனல் நடத்தி அவங்க கூட எடுத்துப்பாங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேம்மா, இதுதான் என்னோடய சிச்சுவேஷன். இப்போதைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் இதுதான். இதனால தான் லைவும் போடலை, இதனால தான் வந்து அப்டேஷனும் கொடுக்கல. அஃபிஷியலாக வர அப்டேட் மட்டும் கொஞ்சம் நாளைக்கு நம்ம கொடுப்போம் அப்படின்ட்டு இருக்கோம். இது இப்படியும் இருந்துட போகிறது கிடையாது. கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறாங்களோ அதுக்குள்ளே முன்னாடி உள்ள ப்ராசஸ் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதாவது வந்து என்னென்னா, அந்த மிரட்டிட்டு ரொம்ப வந்து அந்த வல்கராக பேசிக்கிட்டு இந்த மாதிரிலாம் ஒரு டீச்சர்ஸ் வந்து இருப்பாங்களா? அப்போனா அவங்க இன்ஸ்டியூட் எப்படி ரன் பண்ணுறாங்கன்னே தெரில. டீச்சர்ஸுங்கிறது ஒரு மாணவர்களுக்கு முன் உதாரணமாக வந்து இருக்கணும். முன் உதாரணம்னா என்ன அப்படிங்கிறதே தெரியாமல் பேசுகிறது வந்து எந்த தூரத்துக்கு வந்து கரெக்டாக நீங்கள் மாணவர்களை வந்து வழி நடத்துவீங்கன்னு தெரியல. அவ்வளோ ஒரு வன்மம் வந்து எதுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியலை. வந்து நம்ம வந்து டீச்சர்ஸாக நடந்தால் தான் மாணவர்களுக்கு வந்து நல்ல ஒழுக்கத்தை நம்மளும் சொல்லித்தர முடியும். டீச்சர்ஸ் வாயிலிருந்து இந்த மாதிரி வார்த்தைகள் மிரட்டல்கள் வரும்னா அது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அதுவும் வந்து சீனியர்ஸ், அது வந்து அதாவது வந்து உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைங்கிறது எனக்கு தெரியலை. சின்ன வயசில் உள்ளே வந்தனால நாங்கள் வந்து இப்படி போடுறனால உங்களுக்கு பிரச்சனையா, இல்லை அப்டேஷன் கொடுக்கறனால பிரச்சனையா? ஏதாவது ஒன்றை வச்சு நீங்கள் இது பண்ணணும். எல்லாம் ஹோலாக வந்து எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எந்த விதத்தில் நீங்கள் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியலை. பட் ஓகே, நான் வந்து அதான் சொல்லிட்டேன்ல, அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை யாராலையும் தடுக்க முடியாது. நம்மளே தடுக்கணும்னு நினச்சாலும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை ஸ்டூடெண்ட்ஸ் டவுன்லோட் பண்ணி பார்க்க தான் போகிறாங்க. அதை வந்து நம்ம யாருமே வந்து தடுத்து நிறுத்த முடியாது. ஸோ அவங்க பார்க்கட்டும். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்தால் கண்டிப்பாக நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.